வணக்கம். நாம இந்த கான்ட்ரிஸ்டிக் பேட்டர்ன் வரிசையில் ஒரு 3 நாளா நடத்திட்டு இருக்கோம். 3 நாளா பார்த்துருக்கோம். நேற்று வரையும் பார்த்துருந்தோம். நேற்று வந்து ஸ்டார்ஸ் சொல்லக்கூட மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார் அண்டு ஸ்டார் கேண்டில்ஸ், டோஜியோட வகையில் ஸ்டார்ஸ்லாம் பார்த்துருந்தோம். டோஜின்ற வகையில் ஸ்டார் கேண்டில்ஸ் எங்கே ஒர்க் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகும், அதோட தன்மைகள் என்ன, அதோட கேரக்டரிஸ் என்ன, அது எந்த இடத்துல வந்தால் எப்படி ரியாக்ட் ஆகும், அதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ண முடியும், எப்படி புரிஞ்சிக்க முடியும், சார்ட்டை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதைத் தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஹேங்கிங் மேன் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் ஆச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹேமர் தான். ஹேமரோட எதிர் எதிரானதை விட நேர் எதிரான அப்படின்னு சொல்றது சரியா இருக்கும். அதாவது இந்த ஹேங்கிங் மேன் வந்து ஹேமர் கேண்டில் மாதிரியே இருக்கும். ஆனால் இதோட நிறமும் இது எங்க வந்து தோன்றுது, சார்ட்ல எந்த இடத்துல வந்து இது தோன்றுது அப்படிங்கிறத வச்சு தான் இதோட தன்மை மாறுது. ஹேங்கிமேன்னா இதோட நம்ம தமிழ் படுத்தணும்னா அது ஒரு 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 அபச்சொல்லான ஒரு இதா இருக்கு. அதனால நம்ம அத சொல்றதில்ல. அதாவது தொங்கிட்டு இருக்க ஒரு மனிதன் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல சொல்றாங்க. அது எங்க தோன்றுது அப்படின்றது தான் முக்கியம். இதுவும் வந்து அந்த மாரி உங்களுடைய ஒரு ரிவர்சல் ஆ சந்தையோட போக்க வந்து ரிவர்சலுக்கான ஒரு காட்டக்கூடியதா இருக்கு. இப்போ ஒரு அப் ட்ரெண்ட் வருது. அப் ட்ரெண்ட் முடியும் ஒரு இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸோ அல்லது அங்க ஒரு அ உங்களுக்கு ஒரு 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 சப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலயோ, இல்ல இப்போ ஒரு ப்ரீவியஸ் டே ஹைட்டு, ப்ரீவியஸ் டே க்ளோஸ் இப்ப அந்த மாரி ஒரு ப்ரீவியஸ் வீக் அ அந்த மாரி ஒரு இடத்துல ஒரு ரெசிஸ்டன்டான ஒரு இடத்துல வரக்கூடிய இடத்துல, இது தோணுச்சுன்னா, அப் ட்ரெண்டுக்கு அடுத்து இது தோணணும். ஆனா சிகப்பு நிறத்துல தோன்றணும். இங்க அதுதான் முக்கியம். இதோட கலர் வந்து வேறுபடணும். உங்களுக்கு புல்லிஷ்லேருந்து இதுக்கு மாறுபட்டு தோணுச்சுன்னா இதுக்கு அடுத்த கேண்டில வச்சு நீங்க வந்து இத முடிவு பண்ணலாம். இது தோணுனாலே உங்களுக்கு தோணும். ஓகே இனிமேல் பீரிஷ் ஆகப்போகுது. மார்க்கெட் வந்து சந்தை மாறப்போகுது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். இது ஒரு நல்ல சிம்பல். மார்க்கெட் வந்து மாறுது அப்படின்றதுக்கான ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு சமிகையை காட்டும். ஒரு நல்ல ஒரு இதா காட்டும். இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, மெழுகுவர்த்தி நிறம் மிக முக்கியமானது. இங்க வந்து நிறம் தான் முக்கியம். அது எங்க இருக்கு, அது அதோட அளவு ஒன்று இல்ல. இதுவும் அந்த ஹேண்டிலிஸ்டுக்கு ஹேமர் மாரியே உங்களுக்கு வந்து விக் வந்து கீழ வந்து நீளமாவும், மேல வந்து விக் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அந்த விக்கானது ரொம்ப சிறியதா இருக்கலாம். தப்பு இல்ல. ஆனா பாடி வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு. அந்த விக்க விட 3ல 1 பங்கோ, இல்ல 4ல 1 பங்கோ இருக்கலாம். அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா முந்தைய பங்கு விலை போக்கு முக்கியமானது. முன்னாடி இந்த பங்கோட விலை வந்து இதுக்கு முந்தின என்ன நடந்திருக்கு, என்ன ட்ரேட்ல என்ன என்ன ட்ரெண்டுகள் இருந்திருக்குன்றது மிக முக்கியமானது. இது ஏற்ற போக்கில் உள்ளது. இறங்கு போக்கில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதுதான் சொல்றேன். என்ன சொல்றாங்கன்னா, ஏறி இருக்கணும். அந்த மூவ்மெண்ட் ஆனது வந்து ஃபுல்லா உங்களுக்கு விலை ஏற்றமா இருக்கணும். ஏற்றமாயி முடிஞ்சுட்டு, இந்த கேண்டில் இந்த ஹேங்கிங் தொங்கும் மேன் இருக்குல்ல, இது வந்து அந்த கேண்டிலோட புல்லிஷ் கேண்டிலோட கடைசி கேண்டில் இருக்கு இல்லைங்களா? அத விட ஒரு நூல் அளவு கீழ இருந்தாலும், ஆனா சிவப்பு நிறத்துல இருக்கணும். தொங்கிட்டு இருக்கணும். இப்ப அத விட ஒரு படி கீழ விலை வந்து ஒரு சின்னதா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஒரு தொங்கிட்டு இருக்க மாரி இருக்கும். தோணும். அதனால அந்த மாரி தோணுச்சுன்னா, கண்டிப்பா நீங்க வந்து அடுத்து ரிவர்ஸ்ன்றது முடிக்கலாம். இல்ல அதுக்கு சமமா இருக்கலாம். அதுக்கு மேல இருக்கக்கூடாது. இங்க முக்கியம் என்னன்னா, அந்த புல்லிஷ் கேண்டில் முன்னாடி இதுக்கு ப்ரீவியஸ் புல்லிஷ் கேண்டில் இருக்குல்ல, அத விட மேல இருக்கக்கூடாது. அதுக்கு சமமா இருக்கலாம். இல்ல அத விட கொஞ்சம் கீழ இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா, இது ஹேங்கிங் மேன் தொங்கிக் கொண்டு இருக்கிற அந்த ஒரு பதத்துல சொல்லியிருக்காங்க. ஆனா விக்கு கீழ தான் இருக்கணும். கீழ அதிகமா இருக்கணும். மேலே இருக்கலாம். ஆனால் சிறியதா இருக்கணும். ஒரு 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 பாடியில ஒரு ஒரு பகுதியா, ஒரு ஒரு 1/2 பகுதியோ, ஒரு 1/4 பகுதியாவோ இருக்கலாம். ஒரு சிறிய இருக்கலாம். நீங்க அது வந்து வேலிடா இருக்கலாம். ரொம்ப இது சமமாவோ இந்த விக்கு வந்து அதுக்கு மேல சமமா இருந்தா நீங்க அத வந்து கணக்குல எடுத்துக்கக்கூடாது. அது வந்து ஹேங்கிங் மேனா வராது. இதெல்லாம் கண்டிஷன்ஸ் முக்கியம். இந்த குளோஸ் வந்து முக்கியம். ஃபுல் பாடியாவே இருக்கக்கூடாது. இந்த கேண்டில் ஸ்டிக் என்ன சொல்லுதுன்றதுக்காக சொல்றேன். விக் வந்து கீழ வந்து அதிகமா இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. இப்போ கீழ் தலைமுறை வரணும் என்று எதிர்பார்க்கவில்லை. மேலும் சந்தை இதுக்கு முன்னாடி என்ன ஆகும், இது தேங்கி கொண்டிருக்கிறது. இனி சரிவை நோக்கி செல்லும் அப்படின்றத காட்டுது. இப்ப இங்க நல்லா பாருங்க. இந்த இந்த படம் உங்களுக்கு ஓரளவு புரிதல் தன்மையோட இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க இது ஹேமர். என்னது ஒரு பீரிஷ் ஒரு பேட்டர்ன் வருது. சந்தை வந்து கீழ வந்துட்டு இருக்கு. வந்து முடிஞ்சதும் இங்க பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஹேமர் தோணுது. இதோட விக்கு கீழ தான் இருக்கு. இதுக்கப்புறம் புல்லிஷ் ஆகுது. இது வந்து பாட்டத்துல தோணுது. எங்க தோணுது? சப்போர்ட்ல தோணுது. சப்போர்ட் லெவல்ல தோணுது. இது பாட்டத்துல வந்து நிக்குது. ஆனா,
இந்த ஹேங்கிங் மேன் இந்த பாட்டத்த பாருங்கன்னா, ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் ஃபுல்லா போது. அத விட மேல இருந்து தோண்டுது. இதோட விலை இத பார்த்தீங்கன்னா, மேல தொங்கிட்டு இருக்கு. தனியா தனியா தொங்கிட்டு இருக்குங்களா? இருக்கு. இதோட விக் வந்து கீழ அதிகமா இருக்கு. இதுக்கு அடுத்தடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழ இறங்குது. இதோட விலையும், புல்லிஷோட விலையும், நம்ம பீரிஷோடைய விலையும் அடுத்த இதுக்கு அடுத்த இது. இது நடுவுல இருக்கிறது. இதுக்கு 2 அடுத்து உள்ளது சமமான ஒரு விலையில இருக்கு. அத நம்ம கவனிக்கணும். இதுதான் உங்களுக்கு ஹேங்கிங் மேன்றது. நான் உங்கள்ட்ட சொன்னபோது பார்த்தேன், இந்த புல்லிஷோட கொஞ்சம் கீழ கூட இருக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அது இங்க வந்து காட்டப்படல. நம்ம அடுத்தடுத்து ஏதாவது ஒண்ணு இருந்தா பார்க்கலாம். அது என்னன்றத புரிஞ்சுக்கலாம் நம்ம. இது வந்து சொல்லப்படுது. ஆனா, இந்த புல்லிஷ் ஓட கேண்டிலோட குளோசிங் பிரைஸும், இந்த பிரிஷ் பிரைஸோட ஆரம்ப பிரைஸ் அடுத்தது. இந்த ஹேங்கிங் மேன் இத விட அடுத்த கேண்டில் அதுவும் ஓரளவு சமமா இருக்கு பாருங்க. ரொம்ப முக்கியம் இல்ல. ஆனா ஓரளவு சமமா இருக்கு. அந்த மாரி இந்த பீரிஷ் வந்து ரொம்ப லென்த்தா வந்தாலும் இருக்காது. இதுக்கு எடுத்துக்காட்டுக்காக இந்த படத்த காட்டியிருக்காங்க. இது ஒண்ணு பாருங்க. நம்ம ரியல் இதுல பார்க்கணும் அப்டின்னா, அ ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கணும்னா, பாருங்க. இங்க பாருங்க. அ இது என்னன்னா, இப்ப முன்னாடி நம்ம வந்து நேத்திக்கு சாரு மாஸ்டர் வந்து நம்ம மனோ சார் வந்து என்ன சொன்னாங்க, இந்த மாரி நீங்க வந்து இதிலே சார்ட்ல நேரா போட்டாலே உங்களுக்கு வந்து இந்த என்னென்ன டோஜன்னு சொல்லி காட்டக்கூடிய சார்ட் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுனாங்க. நம்ம Zerodha வச்சிருக்கவங்க நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அதில ஐக்யூ சார்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். அதில போய் போட்டு பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு இன்னைக்கு நம்ம லைவ்லோட காட்டணும் சார் சொல்லி. அ அந்த மாரி நீங்க பார்க்கலாம். அது என்னென்ன வருதுன்றது என்கல்ஃபிங் என்னன்றது உங்களுக்கு ஐடென்டிஃபை காட்டக்கூடியதா இருக்கும். அது நான் அப்புறம் காட்டுறேன். இது வந்து ட்ரேடிங் வியூல. இன்னைக்கு நான் இது எல்லாம் சேர்த்து ஒரு இன்டகிரேட்டடா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 2 நாளா பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, அது இன்டகிரேட்டடா வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்க ப ஃபைன் ஸ்கிரிப்ட் எழுதிடலாம். 75 டைப் ஆஃப் கேண்டிலுக்கு எழுதிடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அப்படி ட்ரை பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, அது ஆக்சுவலா எனக்கு வந்ததுல நான் என்ன பண்ணேன், அ அது நான் அதில ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் நான் பண்ணேன். அதில இன்னும் திருத்த வேண்டியது இருக்கு ஆக்சுவலா. அதனால அத எடிட் பண்ணி வரதுல எனக்கு அந்த அ கிளாட் வந்து டோக்கன் தீர்ந்து போகுது. அதனால இன்னும் அத சரியா திருத்தல. ஆனா, எனக்கு நம்ம நெனச்சிருக்கிறோம், சரி நம்ம தான் ரொம்ப யோசிக்கிறோம் அப்படின்னு. ஆனா, நமக்கு முன்னாடியே பல பேர் யோசிச்சு எல்லாம் செஞ்சிருக்காங்க. நம்ம ஒண்ணும் இங்க புதுசா பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, அந்த மாரி தேடுனத்துல, இங்க ஆல்ரெடி நெறைய இருக்கு. நம்ம இத்தன நாளா கவனிக்கல அத. இந்த மாரி கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னுடைய நெறையா இது பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பாருங்க, இது நான் பண்ணது. பட் இது என்னன்னா, இதுல சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு. எனக்கு இன்னும் வரல சரியா. அதாவது நான் 75 கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னையும் ஒண்ணா இன்டகிரேட்டட் பண்ணி, அது எப்பப்போ எடுக்கணும், போணும்னு அது கண்டிஷன் தான் குடுத்து எழுதியிருக்கேன். பட் அது வருதுன்னா, ஓரளவு தான் வருதே ஒழிஞ்சு, இது ஒண்ணும் பெருசா ஒ வரல. ஆனா, நமக்கு முன்னாடி ஒரு 6, 7 பேருக்கு மேல எழுதியிருக்காங்க. இருக்கு இதுலயே இருக்கு. ட்ரேடிங் வியூலயே கிடைக்குது. அத உங்களுக்கு நான் காட்டிர்றேன். சாரி கொஞ்சம் லேட் ஆகுது. எல்லாம் தூங்குனா வருமோ? ஓகே. அசோக் சார். ஓகே. இது வந்து நான் நான் எழுதினது. பட் இது சரியா ஒர்க் ஆவல. ஸோ, அதனால அதுல இன்னும் இன்னும் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கு. ஆனா, நமக்கு முன்னாடி கில்லாடிங்கலாம் இருக்காங்க. எழுதியிருக்காங்க. நெறைய எழுதியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, 'ஆல் பேட்டர்ன்ஸ்'ன்னு ஒண்ணு இருக்கு.
இத பாருங்க. இந்த மாரி இவங்க குடுத்துருக்காங்க. நீங்க அதில போய் செட்டிங்ஸ்லாம் பார்த்தா எல்லா கேண்டில் கிட்ட 7, 8 இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. ஆ ஒண்ணு வந்து ஆல் பேட்டர்ன்ஸு, இன்னொன்னு வந்து கேண்டில்ஸ் அப்படின்னு சொல்லி பொதுவா போட்டுருக்காங்க. அப்புறம் லக்ஸ் ஆல்கோ போட்டு அவரு கேண்டில் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லி போட்டுருக்காங்க. எல்லாமே எல்லா இதுவும் குடுத்துருக்காங்க. அதில வந்து குடுத்துருக்காங்க. இத பாருங்க ஸ்பின்னிங் டாப்பு, ஆ லாங் அப்பர் ஷேடோ, ஆ இந்த மாரி உங்களுக்கு என்கல்ஃபிங் எல்லா இதுவுமே இதில வருது. ஆனா, இவங்க எல்லாமே என்னன்னா, எங்க வரும்? அது எப்படி பயன்படுத்துன்றது இல்ல. உங்களுக்கு அது ஐடென்டிஃபை காட்டுது. இது இது இந்தந்த கேண்டில் ஸ்டிக் இங்க இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை காட்டுது ஒழிய, அது எங்க வரும் என்னான்ற கண்டிஷன்ஸ் நமக்கு தெரியல. ஸோ, அதனால நம்ம பேசிக் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதில போய் அத யூஸ் பண்றது தான் ஆ நல்லாருக்கும் அப்படின்றதுக்கு. அதனால நான் கூட இத பார்த்து, ஓ! நம்ம நடத்துறதே வேஸ்ட் இப்படியே கூட தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ற மாரி தான் நான் நெனச்சேன். இப்ப இது ஒருத்தர் எழுதியிருக்காரு. அந்த கேண்டில் ஸ்டிக் இது ஃப்ரீயா தான் இருக்கு. இது வந்து தான் டோஜிஸ் ஹராமி, டோஜிஸு, பீரிஷு அது அந்த மாரி தான் இதில இருக்குங்க. இதில நம்ம எங்க இப்ப ஹேங்கிங் மேனர் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது பார்த்தோம்னா, எங்கே இருக்கான்னு பார்க்கலாம். நம்ம அதுக்கு ட்ரெண்டிங் மூவ்மெண்ட்ல தான் பார்க்கணும். இப்ப இது வந்து ஹேங்கிங் மேன் ஆகாது. இது வந்து தலைகீழா இருக்கிறதுனால ஆகாது. இது எதுக்கு போடுறேன்னா, இந்த கண்ட்ல இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இத காட்டிட்டு அப்புறம் இத எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் நீங்க புரிஞ்சுப்பீங்க. இது வந்து கலரே மாறுது. இது உங்களுக்கு இந்த மாரி ஒரு டேஷ்போர்டோட வருது. அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஐக்யூ கேண்டில்ஸ்டிக்ன்னு சொல்லிட்டு ட்ரேடிங் ஐக்யூ அப்சர்வ் பண்ணி இத போட்டுருக்காங்க. ஆ இது வந்து உங்களுக்கு இது இருக்குன்னு காட்டுறது தான் உங்களுக்கு. இதுலருந்து நான் ஒண்ணும் சொல்லப் போறதில்ல. இது இருக்குன்னு நீங்க முடிஞ்சா பயன்படுத்தணும், பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இது. இது எப்படி வருது? இந்த இதுக்கெல்லாம் நீங்க வந்து உள்ளார கேட்லாக் போய் படிச்சீங்கன்னா தெரியும். அப்சர்வேஷன்னா என்ன, பை, செல்லு, கில்லு எல்லாமே இந்த டேஷ்போர்ட் நல்லா இருக்கு. இப்பதான் பார்த்துட்டு இருந்தேன். அப்பதான் மேடம் வந்துட்டாங்க. ஸோ இத பத்தி எனக்கு முழுசா தெரியாது. பட் இந்த மாரி ஒரு கேண்டில் ஒரு இது இருக்கு. பா பார்த்து நீங்க தெரிஞ்சுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா விவரம் எனக்கு தெரிஞ்சுதுன்னா அப்புறமா நான் விளக்கம் சொல்றேன் நான். இப்போதைக்கு இத மட்டும் பார்த்துங்க. இத நான் இப்ப ரிமூவ் பண்ணிடுறேன். மத்தத போடுறேன். கேண்டில் ஸ்டிக் ஸ்கிரீனர்ன்னு ஒண்ணு இருக்குங்க. இதுல உங்களுக்கு இந்த மாரி மேக்ஸிமம் எல்லாம் எதுக்கு முக்கியத்துவம் குடுக்குறாங்க, எல்லாமே டோஜிக்கு தான் முக்கியத்துவம் குடுத்துருக்காங்க. டோஜி கேண்டில்ஸுக்கும், இந்த மார்னிங் ஸ்டார், பீரிஷ் என்கல்ஃபிங், புல்லிஷ் என்கல்ஃபிங் இந்த மாரி ஒரு முக்கியமான ஒரு 6, 7 கேண்டில் ஸ்டிக் மட்டும் தான் வந்து அ எல்லாருமே எல்லா இருக்கிற எல்லா இண்டிகேட்டருமே பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட ஒரு 6, 7 இண்டிகேட்டருக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் குடுத்துருக்காங்க. அத மட்டும் தான் வந்து எடுக்கிற மாரி குடுத்துருக்காங்க. மத்த எல்லாம் குடுத்துருக்காங்க. பட் நம்ம ஒரு வேள இன்னும் உள்ளார போய் பார்க்கணும் மாட்டுக்கு. அதனால குடுத்துருக்கிறதுனால அது வேற வேற பேர்லயும் குடுத்துருக்காங்க. அவங்கவங்க பயன்படுத்துற பேர்லயும் குடுத்துருக்காங்க. அதனால நமக்கு சில குழப்பமும் இருக்கு. இந்த மாரி இருக்குங்க. நம்ம இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நான் ஹேங்கிங்க காட்டிடுறேன். நம்ம வந்து பாடத்துல போவோம். சரி. இது தேடுனா தேடிட்டு இருக்க வேண்டியிருக்கு. நம்ம அப்புறம் வேணா கிடைக்கும்போது உங்களுக்கு திருப்பி வேணா நாளைக்கு அந்த மாரி காட்டுறேன் உங்களுக்கு. சரியான இடத்த காட்டணும்னு பார்க்குறேன்.
ஓகே. இப்போ உங்களுக்கு நான் காட்டினதா முன்னாடி காட்டியிருக்கேன் இல்லைங்களா? அது ஓரளவு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதில நான் பார்த்து எடுத்து வச்சுட்டு வேணா உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போதைக்கு நம்ம அடுத்த இதுக்கு போவோம். ஏன்னா இது தேடிட்டு இருந்தா டைம் வேஸ்ட் ஆகுது. ஸோ ஆனா இந்த மாரி கேண்டில்ஸ்டிக் இருக்கு. நீங்க அதுக்கப்புறம் போட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தேவைனாங்க நீங்க எடுத்து பாருங்க. நம்ம அடுத்த இதுக்கு போலாம். அடுத்தது புல்லிஷ் என்கல்ஃபிங். வெரி ஃபேமஸ். எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். என்ன பண்ணுது புல்லிஷ் கேண்டில்னா என்ன பண்ணுது? இங்க புல்லிஷ் ஏற்றப்போக்கில் உள்ள 2 கேண்டில் ஆனது. இது வந்து என்னன்னா, ஒரு இது முடிஞ்சு ஏற்றத்துக்கான ஒரு ஆரம்ப நிலையா இருக்கு. இந்த புல்லிஷ் கேண்டில் என்கல்ஃபிங்ன்றது. என்கல்ஃபிங்னா என்ன? முழுங்குதல் அப்படின்னு ஜப்பான்ல அர்த்தம். என்கல்ஃபிங்ன்றது ஒரு முழுங்குதல் அப்படின்னு என்கல்ஃபிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு முழுமையான ஒரு மறைத்தல், இல்ல ஒரு முழுங்குதல் அந்த ஒரு அர்த்தத்துல வரக்கூடியதா இருக்கு. ஒரு பீரிஷ் ஹேண்டில அது ஃபுல் ஹேண்டிலையும் இன்னொரு புல்லிஷ் ஹேண்டிலால முழுதும் மறைக்கப்பட்டால் அல்லது முழுதும் ஆக்கிரமிக்கப்பட்டால் அது புல்லிஷ் என்கல்ஃபிங் சொல்லப்படும். இது எங்க ஏற்படும்? ஒரு டவுன் ட்ரெண்ட் முடிஞ்சு அல்லது ஒரு டவுன் ட்ரெண்ட் நடந்துட்டு ஒரு கன்சால்டேஷன் நடந்துட்டு இருக்கும்போது, அதற்கு பக்கத்துல ஒரு நல்ல ஒரு கேண்டில் வந்து இருந்து, பீரிஷ் கேண்டிலா விழுந்து, முழு கேண்டில் விழுந்து, அந்த முழு கேண்டிலையும் வந்து இன்னொரு புல்லிஷ் கேண்டிலால அது முழுவதும் கீழத்திலேருந்து பாட்டத்திலேயும் அதனுடைய அ என்ன பிரைஸோ பாட்டம் பிரைஸ்லேருந்து க்ளோசிங் பிரைஸ் வரையும் ஆ, ஆ, வந்து முழுசா வந்து மறைக்கிற அளவுக்கு முழுங்குற அளவுக்கு இருக்கக்கூடியது தான் புல்லிஷ் என்கல்ஃபிங். இதுக்கப்புறம் வரக்கூடிய அடுத்தடுத்த கேண்டில் வந்து உங்களுக்கு புல்லிஷா இருக்கும். அதுக்கான ஒரு சமிக்கையை தான் காட்டுது. இந்த கேண்டில் வந்து ரொம்ப பெருசாவும் இருக்கும். கண்டிப்பா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அந்த முதல் பீரிஷ் கேண்டிலை விட ஒரு 1/2 பங்கு கூட தான் இருக்கும் ஒழிஞ்சு குறையாது. இதுதான் இதோடைய முக்கியமான கண்டிஷன்ஸ். இது வந்து ரெட் அண்ட் கிரீன் அப்படிதான் இருக்கும். புல்லிஷ்னா உங்களுக்கு முதல் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டாவும், அடுத்த கேண்டில் வந்து கிரீனாவும் இருக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. அந்த இன்னும் சொல்லப்போனா, உங்களுக்கு பீரிஷ் கேண்டிலை விட ஒரு பங்கு மேல புல்லிஷ் கேண்டில் ஒரு பங்கு மேல இருந்துச்சுன்னா, நீங்க கன்ஃபார்மா நம்பலாம். நிச்சயமா அடுத்தடுத்த கேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு கிரீனா இருக்கும், புல்லிஷா தான் இருக்கும். பிரைஸ் வந்து ஏற போகுதுன்னு புரியலாம். அதுவும் அந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் முடிச்சு குளோசிங் பிரைஸை விட அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து ஆரம்ப விலையானது வந்து அதற்கு மேலே அதாவது ஒரு அந்த புல்லிஷ் கேண்டிலோட வந்து 110 ரூபாய்க்கு முடிஞ்சுதுன்னா க்ளோஸ் பிரைஸ் முடிஞ்சதுன்னா அது ஆரம்பிக்கிறது 111லயோ 112லயோ ஆரம்பிச்சுன்னா அடுத்த கேண்டில் நான் சொல்லக்கூடிய 3வது கேண்டில் முதல் கேண்டில் வந்து பீரிஷ் ரெட்டு அதுக்கு அடுத்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புல்லிஷ் கேண்டில் விழுது அந்த புல்லிஷ் கேண்டில் க்ளோசிங் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 110 ரூபாயில் முடிஞ்சதுன்னா அதுக்கு அடுத்த கேண்டிலான புல்லிஷ் கேண்டில் ஒரு 111 112ன்னு சொல்லி ஆரம்பிச்சு அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு போனுச்சுன்னா கீழே விக்குழாம போனுச்சுன்னா கண்டிப்பா ஒரு நல்ல புல்லிஷ் இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த கேண்டில் வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் கிடைக்கும் புல்லிஷ் கிடைக்கும் அப்படின்றத இதை சொல்ல வருது. இது இங்க என்ன கொடுத்துருக்கேன்னா புல்லிஷ் என்கல்பிங் பேட்டர்னுக்கு ஏற்ற போக்கில் உள்ள 2 கேண்டில்களால் ஆனது. என்ஃபீல்ட் கேண்டில் உருவானவுடன் சந்தை புல்லிஷ் ஆதிக்கம் செலுத்துகிறது. இங்க என்ன பையர்ஸ் வந்து ஆதிக்கம் செலுத்துறாங்கன்னு சொல்றாங்க. இது வந்துச்சுனாலே என்ன சொல்றாங்க பையர்ஸ் வந்து அதாவது சந்தையில் ஒரு பெரிய ஒரு பையிங்க்கு வாய்ப்பு கிடைக்குது. ஒரு பையிங் எழுச்சி ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில் வாங்குதல் செயல்படும். இங்க வந்து என்னன்னா நம்ம வாங்கலாம், ஒரு பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நம்ம இது எங்க இருந்து கிளம்புது அப்படின்றது பார்க்கணும். இதுக்கு மேல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரியும் ஒரு இதையும் பார்த்துக்கணும் நம்ம. அது எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுல வந்து இந்த படத்துல வந்து இங்க காட்டியிருக்காங்க பாருங்க. இது ஒரு லாங் டேர்முக்கும் உங்களுக்கு உபயோகமாகும். ஒரு ஒரு ஸ்விங்குக்கோ அதுக்கோ உபயோகம். இது எங்க ஏற்படுது, என்ன டைம் ஃப்ரேம்ல ஏற்படுது அப்படிங்கிறத வச்சு நீங்க வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடராவோ, ஒரு லாங் டேர்ம் ட்ரேடராவோ ட்ரேடிங் எடுக்கலாம் நீங்க. ஒரு 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 4 நாள் 5 நாள் வச்சிருக்க மாரி கூட நீங்க எடுக்கலாம். இன்ட்ராடேலும் பண்ணலாம். பட் நீங்க டைம் ஃப்ரேம்ல முக்கியமான விஷயம் தான். நீங்க ஒரு ஒரு மினிமம் டைம் ஃப்ரேம்ல இருக்கிறத விட நீங்க வந்து ஒரு ஒரு அதை விட அதிகமான ஒரு 15 இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நீங்க டைம் ஃப்ரேம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, ஒரு 15 மினிட்ஸ்லயோ இல்ல ஒரு 1 ஹவர்லயோ பார்த்தீங்கன்னா, அங்கேயும் இந்த மாரி ஒரு ஒரு சிமிஞ்சல் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, நீங்க தாராளமா வந்து அந்த இடத்துல பை பண்ணலாம். ஒரு கன்ஃபார்மா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது இங்க சொல்லப்படுது. இந்த இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரிய வரும். அம் இங்கேருந்து பீரிஷ் வருது, டவுன் ட்ரெண்ட் வருது. இங்க வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இது பாருங்க. இந்த என்கல்ஃபி வந்து இங்க பீரிஷ்க்கு வருது. இந்த பீரிஷோட விலையும், இந்த புல்லிஷோடைய பாட்டமும் சமமா இருக்கு. அதுக்கு கீழ உங்களுக்கு சமமா இருக்கு. அதுக்கு இந்த இது வந்து கீழ போக்கூடாது. பீரிஷ் வந்து இந்த அ ம் புல்லிஷ் என்கல்பிங்கோட புல்லிஷோட இத விட தாண்டக்கூடாது. பீரிஷ் வந்து கீழ போக்கூடாது. அதுக்கு சமமா இருக்கு. இங்க இது வந்து மேல உயரம் இருக்கு. ஸோ இது இது வந்து என்ன ஆகுது? இதோட அர்த்தம் என்னன்னா, இந்த பீரிஷ் கேண்டில் வந்து இந்த புல்லிஷ் கேண்டில்குள்ளேயே அடங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல வர்றாங்க.
அதனால் இங்கே என்ன பண்ணுதுங்க, அடுத்தடுத்து பாருங்க உங்களுக்கு மேலே போகுது அப்படின்றத இங்கே காட்டிருக்காங்க. புல்லிஷ் கேண்டில் காட்டிருக்காங்க. இதுதான் காட்டிருக்காங்க. நம்ம ட்ரேடிங் வியூல பார்க்கறதுனாலும் பார்க்கலாம். அதில் நிறையா காட்டியிருக்காங்க இதில். ஒரு நிமிஷம். அது வேணா ஒரு ஒரு ரியல் தான் பார்த்துருவோம். அதனாச்சும் காட்டுறேன். இங்கே ட்ரேடிங் விட்டேன். ஓகே. இப்போ இப்போ இது வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங்னா இது வராது. இது கணக்கில் வராது. ஏன்னா இதோட விக் வந்து கீழே வந்துருச்சு பாருங்க. இது விக் வந்து கீழே வந்துருச்சு. பட் இதுக்கப்புறம் பையன் இருக்குன்னா இதை நீங்கள் எடுத்துக்கூடாது. இது வந்து விக் வந்து கீழே வந்துருச்சு. இதோட இது வந்து கீழே ஆயிடுச்சு. நம்ம இங்கே பாருங்க. இதை காட்டியிருக்காங்க. புல்லிஷ் என்கல்ஃபிங் காட்டியிருக்காங்க பாருங்க. தெரியுதுங்களா? இந்த சரியாக சொல்லணும்னா 13:43, 13:42 இந்த 2 இதுவும் 1 மினிட்ஸ் இதில் இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் மாற்றிக்குமா? ஓகே. எங்கே கிடைக்குதுன்னு பார்க்குறேன். இதெல்லாம் பீரிஷாகவே இருக்குது. இதாக இருக்குது. இது புல்லிஷ் என்கல்ஃபிங் காட்டிருக்காங்க. பட் நான் படித்த வரைக்கும் எனக்கு என்ன இந்த மாதிரி விக்கு கீழே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே விக்கு கீழே வந்திருக்கு. இவங்க ஆனால் புல்லிஷ் என்கல்ஃபிங் சொல்லி காட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் இது புல்லிஷில் வருமானு எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. நான் படித்த வரைக்கும் இந்த மாரி வந்து இந்த பாருங்க இதுவும் புல்லிஷ் என்கல்ஃபி. ஸோ இந்த சார்ட்லாம் வந்து நம்ம படிக்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்குது. இது காட்டுது, இது ஒன்றும் புரியல எனக்கு. ஸோ இது இல்லாமல் வேறு ஏதாவது போட்டு பார்க்கலாம். இதுவும் ஆனால் புல்லிஷ் என்கல்ஃபி தான் காட்டுது. இதுவும் அந்த மாதிரி தான் எழுதப்பட்டிருக்கு. ஸோ இது 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 கரெக்டாக இருக்கு பாருங்க. இந்த இடம் இது வந்து கரெக்டாக இருக்கு. இது 13:15, 13:10 இந்த 2 ஹேண்டில் வந்து புல்லிஷ் என்கல்ஃபி. எப்படி புல்லிஷ் என்கல்ஃபிங் காட்டுது? இங்கே பாருங்க. இந்த பீரிஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பீரிஷ் கேண்டில் வந்து உங்களுக்கு சரியாக வந்து இந்த புல்லிஷ் கேண்டிலுக்கு உள்ளரே வந்துருச்சு. இதோட விக்கு வந்து கீழே இதோட தாண்டல. இது அதோட தாண்டி தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதோட க்ளோசிங் ப்ரைஸ் பீரிஷோட க்ளோசிங் ப்ரைஸும் இதோடைய ஓப்பன் ப்ரைஸ் இது புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸும் கீழே மேலே இருக்குது பாருங்கள். இது வந்து அவங்களுக்கு கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பாடியை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இங்கே இந்த கண்டிஷன் ரொம்ப முக்கியம். இந்த பாடி கவர் பண்ணுறது இதோட பாடியை பீரிஷ் பாடியை வந்து புல்லிஷ் பாடி கவர் பண்ணுறது ஒரு 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 கண்டிஷனாக சில புக்கில் சொல்கிறாங்க. சில புக்கில் பெருசாக சொல்கிறதில்ல. பட் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்துச்சு நான் உங்களுக்கு நல்லா இருக்கு. ஆனால் இங்கே புல்லிஷ் என்கல்ஃபிங் ஆயிருக்கு. ஆனால் இங்கே மார்க்கெட்டு புல்லிஷ் ஆயிருக்கானா இங்கே ஆகலை. பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கொஞ்சம் டவுன் ட்ரெண்டாக தான் ஆயிருக்கு. ஆனால் புல்லிஷ் என்கல்ஃபிங்கிறது இது ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஒரு இதாக சொல்லப்படுது. ஸோ அது எங்கே இருக்குன்றதை பார்க்கணும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா புல்லிஷ் என்கல்ஃபிங்கோட சொல்லலாம் நீங்கள். ஏன்னா உங்களுக்கு விற்க வைக்கல. பட் இதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து முடிஞ்சது. இது வரையும் ஹைட் இருக்குது. அந்த சொல்கிற கண்டிஷனில் இது ஹைட் இருக்குது. இங்கே ஒரு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தையும் கொடுத்துருக்கு. அதனால் சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் குழப்பம் தான் வருது. அதனால் நீங்களாக படித்து நான் சொல்கிறதையும் ஓரளவு கணக்கில் வச்சுட்டு பாருங்கள். கண்டிஷன்ஸும் மிக மிக முக்கியம். இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது பீரிஷ் என்கல்ஃபிங். இதெல்லாம் வந்து பீரிஷ் என்கல்ஃபிங்கில் வரும். காட்டுறேன். இது வந்து பீரிஷ் என்கல்ஃபிங்கில் வரும். படிக்க போகிறேன். அடுத்தது நான் சொல்ல போகிறேன். அது என்னன்றது பாருங்கள். இதெல்லாம் பீரிஷ் என்கல்ஃபிங்கில் வரும். இது பீரிஷ் என்கல்ஃபிங்கில் வரும். பீரிஷ் என்கல்ஃபிங்னா என்ன? அதுக்கு அப்படியே நேர் எதிரானது. நம்ம என்ன பார்த்தோம் முன்னாடி புல்லிஷ் என்கல்ஃபிங் பார்த்தோம். அதுக்கு நேர் எதிரானது. முதல் வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங்க்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து உங்களுக்கு பீரிஷாவும் அடுத்த கேண்டில் வந்து புல்லிஷாக இருக்கணும். இதே பீரிஷ் என்கல்ஃபிங்க்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து புல்லிஷ் கேண்டிலாகவும் நெக்ஸ்ட் கேண்டில் வந்து உங்களுக்கு பீரிஷ் கேண்டிலாகவும் இருக்கணும். இது வந்து பீரிஷ் என்கல்ஃபிங் சொல்லி வரும். இதுவும் அந்த மாரி தான். உங்களுக்கு புல்லிஷ் கேண்டிலை விட இதோட கேண்டில் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கணும். பீரிஷ் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும்.
வரணும். இதுக்கு அந்த மாரி அப்ளை ஆகுறது உங்களுக்கு பீரிஷ். இப்போ இது 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 வந்துமே அப்படிதான் இருக்கு. இது வந்து பீரிஷ்னா இல்ல. இது என்கல்ஃபிங் கிடையாது. ஏன்னா புல்லிஷோட இது வந்து கம்மியா ரொம்ப சின்னதா இருக்கு. ஆனா இதோட இது அதிகமா இருக்கணும். அப்படின்றது தான் இங்க காட்டப்படுது. நம்ம படிச்சுட்டு வந்துடலாம். இதுதான் பீரிஷ் என்கல்ஃபிங்ன்றது இங்க இப்படிதான். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா அதுதான். இப்போ ஒரு அப் ட்ரெண்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல இது ஏற்பட்டதுன்னா இது மிகப்பெரிய ஒரு இதாக கொடுக்குன்றது தான் இங்கேயும் சொல்லுது. இங்க பாருங்க இந்த புல்லிஷ் கேண்டிலோட பாடி இது பாதியோ அல்லது அதுக்கு மேற்பட்டதா இருக்கு. ஆனா அந்த பீரிஷ் கேண்டிலுக்குள்ள தான் இருக்கும் இது. இது மூழ்கடிக்கப்பட்டது. இதோட அதன் அர்த்தமே பீரிஷ் என்கல்பிங் தான். இந்த புல்லிஷோட கேண்டில் வந்து இந்த பீரிஷ் கேண்டில் முழுவதும் மறைக்கப்பட்ட முழுவதும் இந்த முழுவதும் மறைக்கப்படக்கூடியதா இருக்கும். அதை வந்து முழுவதும் அதுக்குள்ளார வரக்கூடியதா இருக்கும். அதை தான் வந்து அதை அப்படி சொல்லப்படுறாங்க. பேரிஷ் என்கல்பிங் கேண்டில்ஸ் பேட்டர்ன் என்பது ஒரு கரடி போக்கு பேட்டர்ன் ஆகும். இதன் பொருள் இது இப்பொழுது ஒரு ஃபைனல் காலம் முடிந்துட்டு அதாவது வந்து நம்ம புல்லிஷோட முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றதான் சொல்றாங்க அவங்க. முடிந்துட்டு பொருளாதார மந்தநிலை தொடங்கிவிட்டது. இது வந்து இங்க இதனால என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு வாங்கக்கூடிய திறன் வந்து குறைஞ்சிச்சு. அங்க வந்து பையர்கள் வந்து குறைஞ்சிட்டாங்க. பையர்ஸ் வாங்கும் திறன் இல்லாதனால அவங்கள வந்து ரொம்ப இது பண்ணிட்டாங்க. பீரிஷோட இது தொடக்கமாயிடுச்சு. பீரிஷோட ஆட்சி தொடக்கமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. செல்லர்ஸ் வந்து ஜாஸ்தி வர ஆரம்பிச்சிட்டாங்க. செல்லர்ஸ் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வந்து மார்க்கெட்ல வந்து அந்த பங்குகள் வந்து அதிகமா விற்க தொடங்க ஆரம்பிச்சு அப்படின்றது தான் அதை காட்டக்கூடியதா சிம்பாலிக்கா சொல்றாங்க. ஏன்னா முன்னாடி சார் சொன்ன மாதிரி அந்த இடத்துல வந்து ஆல்ரெடி உங்களுக்கு மார்க்கெட் ஆர்டர் நம்ம போகிறது வந்து இது கொண்டு போகிறதெல்லாம் மூவ் பண்ணுறது மார்க்கெட் ஆர்டராக இருந்தாலும் அங்கே ஆல்ரெடி லிமிட் ஆர்டர் இருந்திருப்பாங்க. செல்லிங்கில் இருந்திருப்பாங்க. லிமிட் ஆர்டர் போட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இவங்க போய் ஜாயின் பண்ணும்போது இவங்க அந்த லிமிட் ஆர்டர் ஆனது வந்து இவங்களை வந்து மூழ்கடிக்கக்கூடிய தன்மை தான் இருக்கும். அதனால மார்க்கெட் வந்து கீழே தள்ளும். இங்கே நடக்கக்கூடிய விஷயம் அதுதான். அங்கே அது இல்லாமல் அப்படி நடக்கும்போது நம்ம செல்லர்ஸ் நம்மள மாரி ஒரு ட்ரேடர்ஸ் இல்லை அன்னைக்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறவங்க பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்லாம் அந்த இடத்துக்கு வரலாம். அந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செல்லிங் பண்ணலாம். ஸோ அதனால மார்க்கெட் கீழே வர தொடங்கும் அப்படின்றது தான். அந்த இடத்துல எப்படி அங்கே தொடங்குது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது தான் இது. அஹ் இதுதான் பீரிஷ் என்கல்ஃபிங்கிறது. இதுதான் பேட்டர்ன் இது. தொடங்கி விட்டதுன்னு அர்த்தம். அதாவது ஒரு பங்கு விழும் வடிவமாக விலை வீழ்ச்சி அடைவதற்கான அதிக வாய்ப்பு உள்ளது. இந்த வழிவை தியாகம் பேட்டர்ன் ஸ்பெசிஃபிக் ஆகும். இது வந்து நான் அங்கே இடத்துல வந்து என்னன்னா இது புல்லிஷ் வந்து பையர்ஸ் வந்து அவங்க வந்து விட்டுட்டாங்க கை விட்டுட்டாங்க அப்படின்றத அவங்க தியாகம்ன்றதையும் மொழிபெயர்த்திருக்காங்க. இது ஒரு மெழுகுவர்த்தி தாங்கிய போல 2 மெழுகுவர்த்தி தாங்கினால் ஆனது. இதில் முதல் மெழுகுவர்த்தி இது சிறிய ஏற்ற மெழுகுவர்த்தி. இதை குறுகிய ஏற்ற மெழுகுவர்த்தி என்றும் அழைக்கலாம். அதாவது இந்த புல்லிஷ் கேண்டில்லேருந்து பேரிஷ் போகிறத இந்த புல்லிஷ் வந்து சின்னது அல்லது ஆறாது அப்படின்ற மாதிரி அவங்க வேறு ஒரு பேரில் அழைக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 2வது கேண்டில் நீண்ட சரிவு போகக்கூடிய மற்றும் சிவப்பு நிறம். இது 2வது வந்து என்னன்னா நீண்ட சரிவு போக்கு உள்ளது. அது வந்து பெரிஷா இருக்கணும். அது வந்து சிவப்பு நிறத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து கரடி மெழுகுவர்த்தி அதாவது பீரிஷ் ஹேண்ட் பல்பின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இதை வந்து அவங்க பீரிஷிங் ஹேண்ட் பல்பிங் சொல்றாங்க. பட் இது வந்து இதில் காட்டிருக்கிற மாதிரி இல்லை. இதுக்கு 2க்கு வேணா உங்களுக்கு ஒருத்தருக்கு நான் முன்னாடி காட்டின மாதிரி உங்களுக்கு முன்னாடி சார்ட்ல காட்டினேன் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிறது தான். இது முழுதும் இதுக்குள்ளாகவே இருந்து உங்களுக்கு ஹேண்ட் கல்பிங் ஆகும். இது வந்து இதையும் தாண்டி மேலே இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த படம் இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி தாண்டி இருக்கக்கூடாது. அது ஒரு சமமான அளவுலேயோ அல்லது அதை விட கம்மியாவோ உங்களுக்கு இருக்கணும். இங்கே அதுதான் முக்கியம். பீரிஷ் வந்து அந்த அந்த கேண்டிலோட கிரீன் கேண்டிலோட சமமான விலையில இருக்கணும். இப்போ அதோட ஆரம்ப விலையும் கிரீன் கேண்டிலோட ஆரம்ப விலையும் சாரி க்ளோசிங் ப்ரைஸும் பீரிஷோட ஆரம்ப விலையும் சமமாக இருக்கலாம். இல்லை புல்லிஷோட வந்து கம்மியாக இருந்து பீரிஷோட ஆரம்ப விலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். இந்த கேண்டில் கிரீன் கேண்டில் முழுவதும் அது வந்து அடைக்கக்கூடியதா அதுக்குள்ளே அடங்கக்கூடியதா இருக்கணும். இதுதான் வந்து இந்த பீரிஷ் என்கல்பிங்க்கு ஒரு சரியான அர்த்தம். அது சொல்றாங்க. உங்களுக்கு காட்டியிருப்பாங்க அதான். அடுத்தது இடுக்கி அடிப்பகுதி அப்படின்னு சொல்லி தமிழ் படுத்தியிருக்காங்க. ஆக்சுவலா அப்படி இல்ல. ட்விஸ்டர் டாப் ஆர் பாட்டம் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் சொல்லி சொல்றாங்க. இங்க இதனால என்ன நடக்குன்னா, ட்விஸ்டர் பாடம் நீண்ட காலமா இந்த அமைப்பு இதுவும் 2 கேண்டில் வச்சு நம்ம முடிவு செய்யப்பட்டது தான். நம்ம உருவாக்கும்போது பகிர் சந்தைகள் மந்தநிலைக்கு பிறகு விற்பனையாளர் விலைக்கு கீழே தள்ளுகின்றனர். அர்த்தம் ஆகினா இது என்ன சொல்லுதுன்னா அந்த ட்விஸ்டர்ல 2 கேண்டில் இதுவும் அந்த மாதிரி கிரீன் அண்ட் ரெட் ரெட் அண்ட் கிரீன் அப்படிதான் நீங்க பார்க்கணும் இதை. ஆனா அதோடைய பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அளவுగా இருக்கணும். அதோடைய பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சமமான அளவில் இருக்கணும். அதோட க்ளோசிங் ப்ரைஸ் ஓப்பன் ப்ரைஸும் க்ளோசிங் ப்ரைஸும் அதோட ப்ரைஸ் வந்து க்ளோசிங் ப்ரைஸ் இல்லை. அதோட ஹைட் வருதுங்களா அதோட வந்து அதிகபட்ச அதிகபட்ச கீழ் விலையும் அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே அளவில் இருக்கணும்.
மிக முக்கியமாக தான். அதோட ஒண்ணுக்கு ஒண்ணு மிஞ்சி இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இங்க கண்டிஷனே. இப்ப நீங்க நம்ம போய் பார்த்தீங்கன்னா, மத்த கேன்டீன்ல ஒண்ணுக்கு ஒண்ணு மிஞ்சி இருக்கும். இங்க ஒரு சில இடத்துல தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ரேரா வரும். பார்த்துருக்கோம், நெறைய பார்த்துருக்கோம். அந்த மாரி உங்களுக்கு சேம் லோ 2மே ஒரே லோ லெவல்ல இருக்கணும். இதுதான் இங்க முக்கியம். அதுல வந்து விக்கு வச்சதாவும் இருக்கலாம், விக்கு வைக்காதவங்களும் இருக்கலாம். இப்ப 2மே விக்கா உழுந்து 2 விக்கு வந்து ஒரே அளவுல உங்களுக்கு இருக்கணும். இல்ல விக் இல்லாம ஒன்லி குளோசிங் பிரைஸ் அண்ட் ஓப்பனிங் பிரைஸ் 2மே வந்து ஒரே அளவாகவும் முடிஞ்சிருக்கலாம். இது வரும். அதே மாரி ஹைட்ல பார்த்தீங்கன்னா, சேம் ஹைட் அண்ட் சேம் அந்த மாரி இருக்கணும். உங்களுக்கு ஒரே குளோசிங் பிரைஸ், ஓப்பன் பிரைஸாவும் இருக்கலாம். அல்லது அந்த மாரி விக்க வச்சதும் அந்த மாரி இருக்கலாம் உங்களுக்கு. அது வந்து கிரீன் அண்ட் ரெட் அண்ட் கிரீன் 2 பக்கமும் அந்த மாரி மாறி, மாறி இருக்கலாம். இத நம்ம பார்க்கறத பார்க்கலாம். இது இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு மந்த நிலை முடிஞ்சு, ஒரு ஒரு கன்சல்டேஷன் ஃபுல்லா நடந்துட்டே இருக்கு அப்படின்னா, ஒரு மந்த நிலை முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு அடுத்தது வந்து ஒரு ஒரு புல்லிஷாவோ, ஒரு பீரிஷாவோ ஒரு ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு இடமா இது இருக்கு. இது வந்து எங்க ஏற்படலாம்? இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு சென்டர் ஆஃப் த மார்க்கெட். ஒரு 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 டைம் ஜோன் தான் இருக்கு இல்லைங்களா? சில டயத்துல பார்த்தீங்கன்னா, எப்பொழுதும் ஒரு அதிகமான வர்த்தகம் நடக்காது. கொஞ்சம் ஸ்லோவா ஒரு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி இருக்கக்கூடிய இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நடக்கும். ஒரு ஒரு சின்ன கன்சாலிடேஷன் நடக்கும். ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே ஒரு ரேஞ்ச் பாண்டாவே இருக்கும். ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து மார்க்கெட் போயிட்டுருக்கும். அப்படி போயிட்டுருக்கும்போது, இந்த மாரி 2 அடுத்தடுத்தான ஆனா 2 கேண்டில்லாம் 2 கேண்டிலும் ஒரே கேண்டிலா இருக்கக்கூடாது. கிரீன் கேண்டிலா இருக்கக்கூடாது. ரெட் அண்ட் கிரீனா இருக்கலாம். அல்ல கிரீன் அண்ட் ரெட்டா இருக்கலாம். மாறி இருக்கலாம். ஆனா அதோட விலைன்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாட்டமோ அல்லது டாப்போ சமமான ஒரு அ இருக்கணும். 2 கம்பேர் பண்ணும்போது சமமான இடத்துல இருக்கணும். இதுதான் அங்க மிக முக்கியமானது. அது விக் வச்சதாவும் இருக்கலாம். இல்ல விக் இல்லாம ஃபுல்லா குளோஸ் ஆனதா இருக்கலாம். ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு அ கீழ் விலையும், மேல் விலையும் சேர்ந்து 2 சமமான இருக்கல்ல. உங்களுக்கு பாட்டம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு மேல போறதுக்கான ஒரு வாய்ப்பு. இப்ப 2 விலையும் வந்து ஒரே சமமான அளவு இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், அந்த அந்த ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கிறது வந்து மேல போறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம். இதே டாப்ல வந்து 2 சமமா இருந்துச்சுன்னா, அது வந்து கீழ போறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். கீழ மட்டுமே போகும் அப்படி சொல்ல முடியாது. பட் கீழ போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது அந்த கேண்டில் முதல் கேண்டில் என்ன தோன்றுது, அடுத்த கேண்டில் என்ன தோன்றுது அப்படின்றத பொறுத்து வச்சும் மாறுபடும். அப்படின்றத பொறுத்து இருக்கு. இது அங்க வந்து எந்த பையர்ஸா, செல்லர்ஸா அந்த இடத்துல வந்து கூடுறாங்க, யார் வந்து அதிகமா அவங்கள மேல கொண்டு போறாங்க அப்படின்றத வச்சு தான் இது சொல்லப்படுது. இங்க காட்டியிருக்காங்க பாருங்க. ஒரு ட்விஸ்டர் பாட்டம். ஆ இது வந்து கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு பீரிஷ் வருது. வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் பகுதி, ஒரு 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 சாரி ஒரு சப்போர்ட் பகுதி மன்னிக்கணும். தப்பா சொல்ட்டேன். ஒரு சப்போர்ட் பகுதி. சப்போர்ட் பகுதியில வந்து இங்க வந்து வரும்போது, இங்க 2 பாருங்க. 2மே சேர்ந்து சமமான அளவுல உங்களுக்கு ஒரு ட்விஸ்டரா கிடைக்குது இங்க. உங்களுக்கு இந்த மாரி கிடைக்குது. அடுத்து என்ன நடக்குது? அடுத்து உங்களுக்கு மேல போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா இது 2ம் கலர் மாறி இருக்கணும். கலர் மாறி இருக்குன்னா என்ன? ஒரு புல்லிஷும், ஒரு ரெட்டும். ஒரு கிரீன் அண்ட் ரெட் கேண்டிலா தான் இருக்கணும். இந்த இடத்துல வந்து. இந்த ட்விஸ்டர் பாட்டம் பார்க்கும்போதும் சரி, ட்விஸ்டர் அ டாப் பார்க்கும்போதும் சரி, 2 கேண்டிலுமே அடுத்தடுத்து உங்களுக்கு இருக்கணும். இதுல வந்து ட்விஸ்டர் பாட்டம் பார்த்தீங்கன்னா, முதல் கேண்டில் வந்து ரெட்டா இருந்து அடுத்த கேண்டில் கிரீனா இருந்தா, அது மேல அப் ட்ரெண்ட் ஆவறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். முதல் வந்து அ ரெட்டா இருந்து அடுத்தது வந்து கிரீனா இருந்துச்சுன்னா, அதோட அளவுகள் வந்து பாட்டத்தில வந்து 2ம் ஒரே அளவா இருந்து, அடுத்தடுத்து உங்களுக்கு அப் ட்ரெண்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதே ஒரு அப் ட்ரெண்ட் முடிவடைஞ்சு, அது கீழ ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல போய் இந்த மாரி ஒரு ட்விஸ்டர் ட்ராப் உங்களுக்கு கிடைச்சதுன்னா, முதல் கேண்டில் வந்து கிரீனாவும், அடுத்த கேண்டில் வந்து ரெட்டாவும் இருந்து, அதோட டாப் வந்து சமமாகவோ, ஏதாவது இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அடுத்து வந்து என்னன்னா, உங்களுக்கு கீழ பீரிஷ் மூவ்மெண்ட் கிடைக்க போகுது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். இ இதுதான் வந்து இந்த டிஜிட்டல் பாட்டம். இத வச்சு நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இது மேக்ஸிமம் கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம ரியல் அ இதில பார்க்கணும்னாலும் பார்க்கலாம். ம். இந்த பாருங்க. பரவால்ல. இது உடனே கிடைச்சுச்சு. இப்ப இங்க பாருங்க. இது ஒரு 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 3 இது கிடைச்சுச்சு. இது இங்க பாருங்க. இதோட அளவு என்ன தெரியுதா உங்களுக்கு? சரியா இருக்கா? உங்களுக்கு பக்காவான ஒரு இது. 2மே இது வந்து நம்ம பிஎஸ்சியோட அ அ பிரைஸ் பார்த்தீங்கன்னா, குளோசிங் பிரைஸ் உங்களுக்கு என்ன அளவு இருக்கு? 23,672 அந்த அதுல இருக்கு இல்லைங்களா? உங்களுக்கு அதே அளவுல தான் இருக்கு. அதே பாருங்க கிரீன பாருங்க 23,678 அதே இதுல தான். அது சமமா இருக்கு. இது 2 பாருங்க. அடுத்து என்ன நடந்திருக்கு? ஒரு நல்ல மூவ்மெண்ட் கிடைச்சிருக்கா? ஒரு 3 பாட் நல்ல ஒரு புல்லிஷ் கிடைச்சிருக்கு பாருங்க. இத வச்சு நீங்க தாராளமா இந்த நம்ம அந்த இது வந்து என்னது? பாட்டம். ட்விஸ்டர் பாட்டம் உடைய அளவு உங்களுக்கு கிடைச்சுச்சு. அந்த மாரி பீரிஷ்ல பார்க்கலான்னா, ம் பார்க்கலாம். இத விட சொல்லலாம்.
பட் இதில் என்ன ஒரு 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 புள்ளி விக்கு வந்து இதில் வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு இல்லைனாலும் இது வந்து இதை சொல்லலாம் உங்களுக்கு. இது வந்து ஒரு உங்களுக்கு டாப் இதா சொல்லலாம். டாப் ட்விஸ்டர் இதா சொல்லலாம். ட்விஸ்டர் சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு பாட்டம் உடைய ட்விஸ்டர் பாட்டமா இதை சொல்லலாம். 2 பாருங்க சமமா அளவு இருக்கு. 2ம் ஒரே அளவா இருக்கு. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே அளவு கிட்டத்தட்ட ஒரு அளவு ஒரே அளவா இருக்கு. இந்த ட்விஸ்டட் பாட்டம் ஆனது. அதுக்கப்புறம் பாருங்க அப் டர்ன் நல்லா குடுத்துருக்கு பாருங்க. ஒரு ஒரு நல்ல மூவ்மெண்ட் இந்த ராலி குடுத்துருக்கீங்க. இங்க குடுத்ததுக்கப்புறம், இங்க பார்த்தீங்கன்னா, அந்த டாப் ஆனது கிட்ட கிட்ட சரியா அந்த இந்த ஒரே ஒரு சின்ன விக்கு ஒரு 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 புள்ளி, ஒரு பாயிண்ட் தான். அது நீங்க இது சமமா கிட்டத்தட்ட ஓரளவு ஆ கிட்டத்தட்ட ஒரே அளவுள்ள 2 கேண்டிலா விழுந்திருக்கு. அதோட கலர் ஆனா மாறியிருக்கு. முதல் இது புல்லிஷாவும், 2வது ரெட்டா இருக்கிறதுனால ஒரு சின்ன இறக்கம் காட்டியிருக்கு. காட்டி அதுக்கப்புறம் பின்னாடி புள்ளியா இருக்கு. ஸோ ஒரு சின்ன இறக்கம் இருக்குன்றத நம்ம இதனால புரிஞ்சுக்க முடியும். இந்த ட்விஸ்டர் பாட்டம் அண்ட் ட்விஸ்டர் ட்வீசர் டாப் இந்த கேண்டில்ல நம்ம புரிஞ்சுக்கிற தன்மை இதுதான். இது உங்களுக்கு சரியான எடுத்துக்காட்டு. இந்த 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 ட்விஸ்டர் பாட்டம் ஆனது உங்களுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. சரியான எடுத்துக்காட்டு. அது நீங்க படிச்சது இப்ப நம்ம பார்த்ததுக்கும், அதுக்கும் உங்களுக்கு சரியா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். பாருங்க, வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கேளுங்க. மேடம் இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம் மேடம்.